இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் ஃபேக்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், அப்புறம் யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு ஒரு கிளியர் ஐடியாவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம இந்தியாவில் இருக்கிற கரண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ஃப்ரீக்வன்சி சைக்கிளில் தான் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி சைக்கிள் ஃபஸ்ட் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு மாதிரி வேவ் ஃபார்மில் இருக்குது. இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி சைக்கிள் சொல்லுவாங்க. அதாவது வயரில் கரண்ட் வந்து நேராக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரியலில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வேவ் ஃபார்மில் தான் போயிட்டுருக்கும். அதாவது இங்கேருந்து இங்கே வருது இல்லையா, இது வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து 50 சைக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆகிறது தான் வந்து 50 ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் வந்து 50 ஹெர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். நம்ம இதில் கரண்ட் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆனால் வோல்டேஜ் கூட இதே ஃபார்மில் தான் பாஸ் ஆகும். இதுதான் வந்து கரண்ட்டோட லாஜிக்கு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இதோட ஐடியா கொஞ்சம் தெரிஞ்சிச்சா, அந்த கரண்ட்டும் ஃப்ரீக்வன்சியும் எந்த மாதிரி பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐடியா தெரிஞ்சிச்சா. ஸோ இது வந்து இப்போ வந்து இது வந்து பவர் ஃபேக்டர்னா என்ன சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் பார்த்துப்போம். பவர் ஃபேக்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டர் இஸ் த கொசைன் ஆஃப் தி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுதான் வந்து இதோட டெஃபினிஷன் இருக்குது. அதாவது இந்த வேவ் ஃபார்மில் வோல்டேஜும் கரண்ட்டும் ஏற்படுத்துகிற ஒரு கொசைன் ஆங்கிளில் தான் வந்து பவர் ஃபேக்டர் அப்படி சொல்கிறாங்க. பவர் ஃபேக்டர் வந்து காஸ் தீட்டான்னு குறிக்கிறாங்க. சரியா, இப்போ வந்து 3 டைப் ஆஃப் லோட் இருக்குது. அந்த 3 டைப் ஆஃப் லோடு என்னென்னு பார்த்துக்குவோம். அப்புறம் வந்து இது எப்படி வந்து இந்த லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், யூனிட் பவர் ஃபேக்டரோட மேட்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 லோடு வந்து 3 லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, அப்புறம் வந்து கெப்பாசிட்டிவ் லோடு சொல்லிட்டு 3 லோடு இருக்குது. ரெசிஸ்டிவ் லோடில் என்னென்ன டைப்ஸ்லாம் வரும், என்னென்ன பொருள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸு, ஹீட்டரு, வாட்டர் ஹீட்டர், பல்பு, அதெல்லாம் வந்து ரெசிஸ்டிவ் லோடில் வரும். இந்த ரெசிஸ்டிவ் லோடோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் போகும். அதாவது இந்த மாதிரி போகும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்கிறது வோல்டேஜ், க்ரீன் கலர் இருக்கிறது கரண்ட்டு. இந்த இது வந்து ஆரம்பித்தாலும் கடைசியாக முடிகிற இடம் பாருங்கள் 0ல் தான் முடியும். அதே மாதிரி 0ல் முடியும் போது ரெண்டுமே வந்து ஒன்றா முடியும். அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்து 0ல் முடியும் போது ஒன்றா முடியும். இதுதான் வந்து இதோட வேவ் ஃபார்மாக இருக்குது. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து 0ல் க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரே செகண்டில் போகுது அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ணணும். இப்போ வந்து இந்த வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் எந்த ஆங்கிளும் ஃபார்ம் ஆகுது. அதனால் இது வந்து 0 ஆங்கிளில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பவர் ஃபேக்டர் பார்க்கலாம். இப்போது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோமா. இந்த காஸ் தீட்டாவில் இந்த 0 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வேல்யூன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. ஸோ வந்து இந்த யூனிட் இதுதான் வந்து நம்ம வந்து யூனிட் பவர் ஃபேக்டர் சொல்கிறோம். அதாவது இந்த ரெசிஸ்டிவ் லோடு வந்து எப்போவுமே வந்து ஆங்கிள் வந்து எதுவுமே ஏற்படுத்தாததால் இது வந்து இதோட பவர் ஃபேக்டர் எப்போவுமே வந்து ஒன்றா தான் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்காது, அது கீழே இருக்குது. ஸோ இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படி சொல்கிறோம். அடுத்த லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் லோடு அப்படி சொல்லுவாங்க. இண்டக்டிவ் லோடில் என்னென்ன டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டரு, அப்புறம் வந்து ட்ரில்லிங் மிஷின், டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன், அப்புறம் வந்து மிக்சி, கிரைண்டர் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளும் வந்து இண்டக்டிவ் லோடில் தான் வரும். அந்த எக்ஸாம்பிளில் சொன்னோன்னா எல்லாமே காயில் இருக்கிற எல்லாமே பொருள் வந்து இண்டக்டிவ் லோடில் தான் வரும். இதுதான் வந்து இந்த இண்டக்டிவ் லோடு எக்ஸாம்பிள் இருக்குது. இது வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் வந்து கொடுக்குது. இது ஏன் வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காயில் இருக்கிற பொருட்கள் எப்போவுமே வந்து இண்டக்டன்ஸை வந்து உருவாக்கும். இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை கரண்ட்டை சடன் சேஞ்ச் ஆக விடுறதில்லை. அதாவது இண்டக்டிவ் லோடு வந்து அப்போஸ் டு சடன் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதனால இந்த கரண்ட்டு வோல்டேஜோட பின்தங்கி இருக்கும். எவ்வளோ பின்தங்கி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பின்தங்கி இருக்குங்கிறது அதில் ஃபிக்ஸ் பண்ணுற இண்டக்டன்ஸை பொறுத்து இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுற காயிலை பொறுத்து தான் இருக்கும். அதாவது அப்போது பியூர் இண்டக்டிவாக இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். 90 டிகிரி இந்த காஸ் 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 0. ஆனால் இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இண்டக்டிவ் லோடோட ஏதாவது ரெசிஸ்டிவ் லோடோ கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். அதனால் 90 டிகிரி இந்த 0 வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வேவ் ஃபார்ம் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். வோல்டேஜோட வேவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகுது, 0 ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டோட வேவ் ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரீச் ஆகுது. ஸோ இது என்ன ஆங்கிள் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 36.86ங்கிற ஒரு ஆங்கிள் வந்து உருவாக்குது. இதில் வந்து காஸ் தீட்டாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா காஸ் 36.86 வந்து என்ன வேல்யூ வருது பார்த்தீங்கன்னா 0.8ங்கிற வேல்யூ வந்து வரும். இதுதான் வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இண்டக்டிவ் லோடு வந்து கரண்ட் ரொம்ப லேகாக வந்து சேஞ்ச் ஆக வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது வந்து என்னென்னா கெப்பாசிட்டிவ் லோடுன்னு சொல்லிட்டு ஏதோ தனியாக ஒரு லோடு எதுவுமே இல்லை. இந்த லோடை வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கெப்பாசிட்டர்ஸை வந்து பயன்படுத்தணும், அவ்வளோதான். பியூர் கெப்பாசிட்டிவ் லோடு எந்த ஒரு லோடு சொல்லி எந்த ஒரு லோடும் இல்லை. இது எப்படி இந்த பியூர் கெப்பாசிட்டிவ் லோடு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட 90 டிகிரி முன்னாடி வந்து போகும். அதாவது லீடிங்காக வந்து இருக்கும். காஸ் 90 டிகிரி வந்து நம்ம 0 சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இந்த பிக்சரை பாருங்கள், இதில் புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வேவ் வந்து முன்னாடி போகும், பர்பிள் வேவ் வந்து அடுத்து வந்து ஸோ வந்து இது கெப்பாசிட்டிவ் லோடு கூட வந்து
பியூர் கெப்பாசிட்டி லோடு அப்படி சொல்லிட்டு எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம இண்டஸ்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா 60% வந்து இண்டக்டிவ் லோடாகவும் 40% வந்து ரெசிஸ்டிவ் லோடாக தான் இருக்கும். அதனால தான் ஃபேக்ட்ரிஸில் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பவர் ஃபேக்டர் வந்து லேக்கிங்காக தான் இருக்கும். லீடிங்காக இருக்க மாதிரி எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்போவுமே வந்து லேக்கிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் வந்து லேக்கிங்காகவும் லீடிங்காகவும் இருக்கிறதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். லேக்கிங்காக இருந்தாலும் சரி, லீடிங்காக இருந்தாலும் சரி, லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த லாஸஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற சைஸோட அளவு கூட வந்து அதிகமாகிட்டே போகும். இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து இதை பற்றி வந்து நம்ம வந்து ஓரளவு பார்த்துருக்கோம். யூனிட் பவர் ஃபேக்டர் என்ன, லேகிங் பவர் ஃபேக்டர் என்ன, லீடிங் பவர் ஃபேக்டர் என்னன்னு ஒரு பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தான் வந்து இதோட ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது சிம்பிளாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி இதில் வந்து ஏதாவது டவுட்டாக இருக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.